விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று உரிமை மீட்க தலைமுறை காக்க தமிழக மக்கள் மீட்பு பயணம் மேற்கொண்டார். செஞ்சி 4 முனை சந்திப்பில் இருந்து திருவண்ணாமலை சாலை இந்தியன் வங்கி வரை கட்சி தொண்டர்களுடன் நடைபயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள மேடையில் சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த உரிமை மீட்பு பயணம் விவசாயிகள், நெசவாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளை மீட்பதற்கு தான் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டேனே தவிர வாக்கு கேட்க வரவில்லை என்றார். செஞ்சிக்கோட்டையை காடவராயன் காட்டினார். ஆனால் அதன் பின் பல மன்னர்கள் செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்தார்கள். இப்போது மராத்திய மன்னர்கள் கட்டிய கோட்டை என்று சொல்கிறார்கள். இந்த செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. ஆனால் மராத்திய மன்னர் கட்டிய 12 கோட்டைகளில் ஒன்று என்று கூறினார்கள். இந்த நடைப்பயணம் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக தான். தமிழ்நாட்டில் இன்று இளைஞர்கள் மட்டுமல்லாமல் 10 வயது சிறுவன் வரை மது, கஞ்சா, போதை ஊசி உள்ளிட்ட பல்வேறு போதை பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளார்கள். இதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம். இதற்கு எங்கு பார்த்தாலும் போதை பழக்கம் தலை தூக்கி உள்ளது. 4 வயது சிறுமி முதல் 80 வயது பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாததால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். தமிழ்நாட்டை மீட்டு எடுப்பதே இந்த மீட்பு பயணத்தின் நோக்கம் என்று கூறினார். வந்திருக்கிறது. ஆனால் அதுல என்ன ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, யுனெஸ்கோ பட்டியலில் வந்ததுக்கு அதுல மராத்தியர்கள் இந்தியாவிலே 12 கோட்டைகள் கட்டியிருக்கிறார்கள். அந்த 11 கோட்டைகள் அதில் யுனெஸ்கோ பட்டியல் வந்திருக்கிறது. செஞ்சி கோட்டை மராத்தியர்கள் கட்டினார்கள் என்று 12வது கோட்டையாக வந்திருக்கிறது. இது தவறான இதுக்கெல்லாம் ஆதாரம் நீ காலையில போய் எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் கல்வெட்டுல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. யார் கட்டினது? நம் முன்னோடி காடவராயன், சம்புவராயன் திருவண்ணாமலையில, இங்க காடவராயன் செஞ்சியில. அந்த காலத்துல இங்க நம் மன்னர்கள் ஆண்டார்கள். அவருடைய வாரிசு தான். ஆனா எந்த நிலையில எனக்கு இருக்கிறோம்? ஆண்ட பரம்பரை மண்ணுல அடிமையா, குடிக்கு அடிமையா, மதுவுக்கு அடிமையா, கஞ்சாவுக்கு அடிமையா. தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இந்த திமுக வெளியில வந்து நோட்டு கொடுப்போம். மற்ற நேரத்தில் கொள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நடைபயணத்தோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஸ்டாலினோட ஆட்சியை அகற்ற வேண்டும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தமிழக மக்களே,